ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து இட்லி விற்கிறாங்க. அவங்களுக்கு லைஃப் டைம் ஆம்பிஷனே பார்த்தீங்கன்னாக்கா ₹1 தான் இட்லி கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பசின்னு வந்து யாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பிடாம போகக்கூடாதுன்றது. இன்றைக்கி இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி அந்த ரொம்ப மன நெருடலோட இந்த ₹1 இட்லி ₹5ன்னு விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளும் பொழுது தான் நீங்கள் சர்ப்ரைஸாக உள்ள என்ட்ரி கொடுத்தீங்க. நான் அந்த விஷயத்தை பார்த்தேன். இல்லைம்மா, நீங்கள் நீண்ட நெடிய காலமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றிக்க வேணாம், அதுக்கு என்ன பொருளாதாரம் தேவையோ நான் தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்துச்சு சார். அதுக்கு முதல்ல ஒரு நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அந்த இனிஷியேட்டிவ் எப்படி உங்களுக்கு? எனக்கு அந்த பாட்டி செய்கிற சேவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அவங்க கூட போய் நீங்கள் ஒரு நாள் கூட வாங்க, அவங்க கூட போய் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நம்ம இருந்தால் நம்மளுடைய எனர்ஜி வந்து 3 மடங்காகும். நம்ம மூலியமாக பண்ணுறதை விட இந்த பாட்டி மூலியமாக ஒரு விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணி தான் அதை நான் அந்த பாட்டிக்கு அந்த விஷயம் நம்ம பண்ணணும்னு தோணுச்சு. அங்கே அந்த பாட்டி வந்து மும்முரமாக அவங்களுக்கு செய்கிற விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆசையாக, ரொம்ப அன்பாக பண்ணுறது இருக்கு இல்லையா, ரொம்ப இருக்குது. அங்கே ஒருத்தர் வந்தால் என்னை பார்த்தோன்னா அவங்க 2 நிமிஷம் எங்கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கோபப்படுறாரு, என்ன பாட்டி பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு கவனிக்க மாட்டேன்னு. அவங்க அவ்வளோ உரிமையாகவும் அவ்வளோ இதுவாகவும் நடந்துருக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்கீமை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இப்போவே வந்து பல நபர்களை படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டுறது, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயம் செஞ்சுட்டு வரீங்களா? ஒரு பக்கம் முதியோர்களுக்கு உதவி செய்கிறது, இன்னொரு பக்கம் கல்விக்கு உதவி செய்கிறது, இன்னொரு பக்கம் உணவு கொடுக்கறது. ஸோ இது வந்து எப்படி சின்ன வயசுலேருந்து இன்பில்ட்டாக வந்ததா, இல்லை அப்பா அம்மாட்ட சொல்லி கற்றுக் கொடுத்து வந்ததா? குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர், அதாவது சித்தா டாக்டர் படிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அன்னதானம், பெரியவங்களுக்கு பண்ணுறது, கல்வி அப்படின்றது, இது 3க்கு எனக்கு 3 ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, விஜயகாந்த் சார் வந்து சினிமா துறையில் சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரே நபர் அவர். அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுத்து, இதுக்கு நான் உண்மையாகவே அவர் தான் எனக்கு இன்னொரு அந்த ஒரு உள்ள இன்ஸ்பிரேஷன் சொல்கிறேன். வலசரவாக்கம் உள்ள ஒரு வீட்டில் நான் இருக்கும்போது, ஒரு கோவிலில் அவர் ஷூட்டிங்க்கு வரும்போது அங்கே எல்லாருக்கும் என்ன பரிமாறணும்னு கொடுத்தது, நான் வெளியாளாக உள்ளே போனேன், எனக்கும் அது கிடச்சிது. ஒரு நாள் எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ இன்னைக்கு எவ்வளோடா கொடுத்த உன்னுடைய காசில் அப்படின்னா, நான் ₹100 கொடுத்தேன்னு. நீ எவ்வளோடா சம்பாதிச்சேன்னா, ₹150 சம்பாதிச்சேன்னு. இந்த ₹100வும் உன்னுடைய ₹50 சேர்த்து நீ சேர்த்து வச்சு, நீ ₹100 இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தான் உன்னால் உதவ முடிஞ்சது. இதை நீ சேர்த்து ஒரு வியாபாரமாக, பிஸ்னஸாக, தொழிலாக நீ வளர்ச்சி பெற்றனா, இதில் நீ ₹1,00,00,000 உன்னால் பண்ண முடியும். அன்றைக்கி நீ இன்னும் அதிகமாக செலவு பண்ணி நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இன்றைக்கி நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நீயும் இப்படியே தான் இருப்ப. நீ வளர்ந்து நீ இன்னும் நிறைய பேருக்கு பண்ணுன்னு அவரு அன்றைக்கி ஒரு கைட்னஸ் கொடுத்தாரு. ஒரு விஷயம் செய்யணுன்னா கூட சரியாக பண்ணணும், நல்ல பொருளாக கொடு. எங்கள் அப்போ சொன்னது, நீ சரியான விஷயத்த சரியாக பண்ணு, ஏனோ தானோ பண்ணுறதா தான் அதை பண்ணாத. நான் ஆரம்பித்து நான் பண்ணி நான் அதை ஃபீல் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னுடைய 4 நண்பர்கள் இன்றைக்கி அவங்க அதே மாதிரி வாரம் ஒரு நாள் அவங்க ஆஃபீஸில் சாப்பாடு போடுறது, ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இது ஆசைப்பட்டு தான் நான் பண்ணேன். அது நடக்குது. அது என் நண்பர்கள்கிட்டேருந்தே ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்தை. நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக சிகே டாக் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சிகே சாரும் வந்து நடப்பு அரசியல் குறித்து நிறையா வந்து பேசியிருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரிச் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ராவுத்தர் அண்ணனும் நிறையா விஷயம் பேசியிருப்போம். இன்றைக்கி அவங்க 2 பேரும் இன்றைக்கி வந்து அரசியல் சம்மந்தமாக பல விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க. இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் இருக்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை. ஸோ நான் கிளம்பிக்கிறேன் இப்போவே. அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயத்தை பேச போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தம்பி, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்க இல்லாம எப்படி? ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் கொடுக்கறவரே சீனியர் ஜேர்னலிஸ்ட் நீங்க தான். இப்படியே வெளில சொல்லுங்க, எல்லாரும் கலாய்க்கிறாங்க. யாருப்பா? ஆனா நீங்க தானே அதுல முதல்ல. தம்பி, உனக்கு எவ்வளவு வாண்டட் இருக்கு தெரியுமா? உங்களால நான் வெளியில அடி வாங்காத குறையா நான் நிறைய இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். அது வந்து நீ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றதுனால அது பிரச்சனையை விட்டுரு. நான் ஆனா சொல்றேன், உண்மையாலுமே உனக்கு நிறைய இடத்துல இருந்து ஆஃபர் வருதாம். என்ன எந்த ஆஃபரும் இல்லைண்ணா? கேள்விப்பட்டேன். நீங்க தம்பி ரிசைன் லெட்டர் எல்லாம் எழுதுனாப்ல தெரியுங்களா? அது நான் எழுதலண்ணா, வேற யாரோ எழுதி என் பேர் எழுதி வச்சிருக்காங்க. தம்பி, ஆக்சுவலா நாங்க உட்கார்ந்தது வேற கண்டென்ட் தான். ஆனா போறதா கரெக்ட்னு எனக்கு தோணுது. ஆனா உன்னை பத்தி எல்லா விஷயமும் வந்துகிட்டு இருக்கு. நீங்க பேசுறதா கரெக்ட். நேர்ல இவங்க சும்மா கலாய்க்கிறாங்க, பிராங்க் இதெல்லாம் நம்பிராதீங்க சார். சரி, கண்டினியூ பண்ணுங்க. நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக வந்து அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த சூழலில்.
நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக டே பை டே வந்து மக்களை சந்திக்கிறது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு அரசியல் அதை ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் சர்ப்ரைஸாக பெரம்பூரில் டோர் டு டோர் போய்கிட்டு இருக்கிறாரு. பட் நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னாக்கா, நீங்கள் சர்ப்ரைஸாக ஒரு பக்கம் தனி ரூட் உங்கள் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அந்த பிஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய எஃபி பேஜில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தோம். ப்ளஸ் உங்கள் சிகே அந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்க ஆரம்பித்தோம். இது எப்போ இருந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆர்வம் ஆச்சு? ஏன்னா வந்து நீங்கள் செஞ்சதில் ரொம்ப பிடிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் நான் பார்த்த வரைக்கும், நீங்கள் வார வாரம் வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறீங்க. அந்த விஷயத்தில் என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தீங்க. நம்ம சேர்ந்து உணவு கொடுத்தோம். அதை தாண்டி இன்னைக்கு ஒருத்தருக்கு அந்த காலத்து மனிதர்களுக்கு எப்போவுமே ஒரு பழக்கவழக்கம் இருந்துச்சுன்னா, அந்த பழக்கவழக்கத்தை மாற்றிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஒரு ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து இட்லி விற்கிறாங்க. அவங்களுக்கு லைஃப் டைம் ஆம்பிஷனே பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1 தான் இட்லி கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பசின்னு வந்து யாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பிடாம போகக்கூடாதுன்றது, நம்ம வீட்டில் பெரியவங்க அப்பத்தான்னு சொல்லுவோம்ல, பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து தான் வீட்டு பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்காம, அந்த தெருவில் இருக்கக்கூடிய, அந்த ஊரில் இருக்கக்கூடிய யார் வந்தாலும் சாப்பிட்டு போய்யா, ஒரு வாய் சாப்பிட்டு போன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தன்மையில் இருந்த அவங்க, இன்னைக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு, பெரிய நெருக்கடிக்கு ஏன்னா அவங்க பெரிய ரிச் கிடையாது. நம்ம பார்த்தம்போது தெரிஞ்சுது. அவ்வளோ வசதி இல்லாதனால அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி, அந்த ரொம்ப மன நெருடலோட இந்த ரூ. 1 இட்லி ரூ. 5ன்னு விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளும் பொழுது தான் நீங்கள் சர்ப்ரைஸாக உள்ள என்ட்ரி கொடுத்தீங்க. நான் அந்த விஷயத்த பார்த்தேன். இல்லைம்மா, நீங்கள் நீண்ட நெடிய காலமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றிக்க வேணாம். அதுக்கு என்ன பொருளாதாரம் தேவையோ நான் தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருந்துச்சு சார். அதுக்கு முதல்ல ஒரு நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அந்த இனிஷியேட்டிவ் எப்படி உங்களுக்கு? நம்ம வந்து அதில் காசா பணமாக கொடுத்தோன்றதை தவிர அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணேன்னு எனக்கு அந்த பாட்டி செய்கிற சேவை வந்து ரொம்ப பிடிச்சது. நீங்கள் அவங்க கூட போய் நீங்கள் ஒரு நாள் என் கூட வாங்க. அவங்க கூட போய் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நம்ம இருந்தால் நம்மளுடைய எனர்ஜி வந்து 3 மடங்கு ஆகுது. அந்த பாட்டி நான் போய் பேசும்போது பார்க்கும்போது என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இட்லி ஊற்றி குக்கரில் வச்சு ஸ்டவ் பற்ற வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சட்னி அரைக்கிறாங்க. ஒரு பக்கம் என்கிட்ட பேசிட்டும் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் சமையல் வேலை, ஒரு பக்கம் சட்னி செய்கிறது, இன்னொரு பக்கம் வர மக்களுக்கு இட்லி கொடுக்குறாங்க, என்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பாட்டியை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆசை தானே வரும். நான் வந்து அங்கே ஒரு நாள் சாப்பிட போனேன். வழியில் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ பேச போய் தான் இது தெரிஞ்சு, சரி இவங்க தான் சரியானவங்க. இப்போ நம்ம பல விதமாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டொனேஷனோ சர்வீஸோ பண்ணிட்டு இருந்தோம். அதில் இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க்காக தோணுது. நம்ம மூலியமாக பண்ணுறதை விட இந்த பாட்டி மூலியமாக ஒரு விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணி தான் அதை நான் அந்த பாட்டிக்கு அந்த விஷயம் நம்ம பண்ணணும்னு தோணுச்சு. இல்லை, நிறைய பேர் அங்கே உணவு இருந்த வந்தவங்கள்ட்ட அந்த பாட்டி அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த பாட்டிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அவங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக கனவாக செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்திற்கு ஒரு முட்டுக்கட்டு வருது. பொருளாதார ரீதியாக வரதை கூட அவங்க தாண்டி செய்யும் பொழுது, சிலிண்டர்னு ஒரு விஷயம் கிடைக்காம வரும்பொழுதும் அது வந்து பல மடங்கு கிட்டத்தட்ட 2000 3000 ஆயிடுச்சு. 3000 ரூபாய்க்கு மேலே ஒரு சிலிண்டரை கொடுத்து வாங்கி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாமல் ஒரு அந்த ரூபான்றது ரூபாய்க்கு மாத்திரமேன்றது நீண்ட காலமாக தனக்குள்ளே வச்சிருக்க ஒரு 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 கோடு போட்டு வாழ்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து உடைச்சிட்டு அந்த லைன்லேருந்து பார்டர் லைன்லேருந்து கிராஸ் பண்ணுறோன்னு இருக்கும் பொழுது, அப்போ நீங்கள் செஞ்ச உதவியை பல நபர்கள்ட்ட அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் புள்ள காமேஷ் வந்துச்சு அப்படின்னோடனே அவங்க உங்களை பிள்ளையா பாவிச்சு சொன்னதும், அது அவங்களுடைய கனவு வந்து நீங்கள் வந்து அது கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கு உதவுனதான் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பேசும்போது எனக்கு அதுலேயும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு நாள் அந்த இதில் போகும்போது ஒரு நாள் நடுவில் நான் காலையில் போய் நான் இட்லி சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். பாட்டி குனிஞ்சு எல்லாருக்கும் பரிமாறுறது கொடுக்கறதுல ஏன் மும்முரமாக இருக்கு. நான் 10 நிமிஷமா நிற்கிறேன், காம்பினேஷனை பார்க்கல. நான் பார்த்தேன். அப்புறம் தம்பி நீங்களான ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு வந்து அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா, நம்ம இது இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வர்றதுனால இதை நம்ம செய்கிறோம் பண்ணுறோன்றது வெளியே காட்டுறோன்னு, நம்ம வளர்ந்த சின்ன வயசுலேருந்தே இது பழக்கி வந்தது, இது பழக்கத்திலே இருந்த விஷயந்தான். அப்படி அதெல்லாம் அப்போல்லாம் இருக்கும் போது அந்த நமக்கு அந்த ரெகக்னேஷனோ இல்லை நம்மளை பார்த்து இது கேட்கணுன்ற இது தோணாது. அங்கே அந்த பாட்டி வந்து மும்முரமாக அவங்களுக்கு செய்கிற விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆசையாக, ரொம்ப அன்பாக பண்ணுறது இருக்கு இல்லையா, ரொம்ப இருக்குது. அங்கே ஒருத்தர் வந்தால் என்னை பார்த்தோன்னா அவங்க 2 நிமிஷம் எங்கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கோபப்படுறாரு, என்ன பாட்டி பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு கவனிக்க மாட்டேன்னு.
அவங்க அவ்வளோ உரிமையாகவும் அவ்வளோ இதுவாகவும் நடந்திருக்கிறாங்க. அந்த பாட்டி அப்போ எவ்வளோ நாளா அவங்க வந்து அதான் தான் உறவாவது இருக்கிறாங்க. அந்த பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சவுத் சைடில் ஒரு பாட்டிக்கு சிலிண்டர் இது அடுப்புல வச்சு இதே மாதிரி கொடுத்துருந்தவங்களுக்கு மகேந்திரா கம்பெனி ஓனர் வந்து ஒரு விஷயம் பண்ணாருன்ற அவர் எவ்வளோ அந்த இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான இருந்ததோ அதில் வர 100 மடங்கு சந்தோஷம் எனக்கு இந்த பாட்டிக்கு இங்கே செஞ்சதில் கிடைச்சிது. ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் இப்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவ பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது, கல்வி வந்து பாதியில் நின்றக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய பெற்றோருக்கும் இல்லாட்டி யார் கார்டியனோ அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இப்போ பிஹெச்டி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுத்து அவங்கள படிக்கிறதுக்கான இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் அமைச்சு ஒரு கவர்மெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்கீமை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இப்போவே வந்து பல நபர்களை படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டுறது, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயம் செஞ்சுட்டு வரீங்களா? ஒரு பக்கம் முதியோர்களுக்கு உதவி செய்கிறது, இன்னொரு பக்கம் கல்விக்கு உதவி செய்கிறது, இன்னொரு பக்கம் உணவு கொடுக்கறது. இது வந்து எப்படி சின்ன வயசுலேருந்து இன்பில்ட்டாக வந்ததா, இல்லை அப்பா அம்மாட்ட சொல்லி கற்றுக் கொடுத்து வந்ததா, இல்லை எப்படி உங்களுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ்? ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் பப்ளிசிட்டிக்காக பல விஷயம் செய்வாங்க. 5 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 50,000 விளம்பரம் பண்ணுற இடத்துல ரொம்ப சைலண்டாக சட்டிலாக உங்கள் பிஸ்னஸ்க்கு இடையிலையும் இது அழகாக அங்கங்கே நீங்கள் செஞ்சுக்கிட்டே போகிறது தொடர்ச்சி எல்லாமே கவனிக்கிறாங்கண்ணா. நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து உணவு கொடுத்தோம்ல, உங்கள் கூட நீங்கள் அழைச்சிருந்தீங்க. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய எனக்குமே அழைப்பு, யார் அந்த சாரு, காமேஷ் சார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அதை பற்றி பேசும் பொழுது நல்ல ரீச்ன்றது இது என்ன மாதிரி நம்ம பார்க்குறோன்னாக்கா, நம்ம செய்கிறத பார்த்து 4 பேர் நல்லது செய்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக நம்ம இருக்கிறோன்றதே அது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நம்மளுது. இது நீங்கள் என்னென்னலாம் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக கல்விக்கு உதவி செய்கிறது. இல்லை, கல்வி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பல குழந்தைங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர், அதாவது சித்தா டாக்டர் படிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னா இந்த 3மே நான் நீங்கள் சொன்னது வந்து அன்னதானம், பெரியவங்களுக்கு பண்ணுறது, கல்வி அப்படின்றது, இது 3க்கு எனக்கு 3 ஸ்டோரி இருக்குது. என்னென்னா கல்வின்றது வந்து நான் படித்தவெல்லாம் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் நான் 4 பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா, ஒருத்தனுக்கு வந்து இளநீ கொடுக்கறத விட மரம் ஏற கற்றுக் கொடுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறது அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அதை பிடிச்சிட்டு வளருவான் அப்படின்றது. அப்போ அது வந்து கல்வியில் தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஏற்றறிவு கொடுப்பவன் இறைவன் சொல்லுவாங்க அப்படின்னு. நான் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து விஜயகாந்த் அவர் கட்சியில் இருந்திருக்கேன். அப்போ ஒரு கணினி பயிற்சி மையம் ஆரம்பிக்கணும்னு சொன்னோடனே முதல் இது நான் தான் பண்ணணும்னு தோணு எனக்கு. அது என்னென்னா, அந்த கல்வி சொல்கிறது வந்து அந்த நாலேஜ் கொடுக்குற விஷயங்கள் வந்து ஒருத்தரில் அந்த குடும்பத்தையே வளர்க்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜென்ரேஷன் வளர்க்குற தலைமுறையவே அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்ன்றது நான் ரொம்ப நம்புறதுனால அந்த விஷயத்த எக்காரணம் கொண்டும் தடை இல்லாமல் பண்ணாது. நம்ம எல்லாரும் அதிகமாக பண்ணுற மாதிரி இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எனக்கு ரொம்ப உண்மையாக தேவைப்படுற சில பேரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கண்டினியூஸாக பண்ணணும். நீடிஸ் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதை பண்ணணும். அதை மட்டும் தான் பண்ணுறதா பண்ணணும். அன்னதானன்றது அது எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு வந்த பழக்கம். எங்கள் பாட்டிலாம் வந்து அந்த காலத்தில் வீட்டுக்கு காய்கறி டெய்லி வாங்குறதுன்றது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 4 ரிக்ஷாவோடு போவாங்க. அப்போல்லாம் ரிக்ஷா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரிக்ஷாவில் எங்கள் பாட்டியை உக்காந்தாங்கன்னா 4 ரிக்ஷாவில் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போனால் தக்காளி, வெங்காயம் எதுவாக இருந்தாலும் கூடையாக வாங்கிட்டு வர்றது தான் பழக்கம். அதை செஞ்சால் ஒரு நாளைக்கு இவங்க வீட்டில் ஒரு 50லேருந்து 100 பேர் எப்போவுமே சாப்பிடுவாங்கன்றது எங்கள் அப்பாவுடைய பழக்கமாக இருந்தது. அதுக்கு மேபி அதனால தான் நீங்களும் விஜயகாந்த் சார் ஒன்று சேர்ந்துருக்கீங்களோன்னு தோணுது. அது அவருடைய நல்ல எண்ணங்கள். நம்ம அரசியல், நான் இந்த மாதிரி எனக்கு அரசியல் போகிறோன்ற எண்ணம் வந்து அறவே இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து சினிமா துறையில சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரே நபர் அவர். அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுத்து, இதுக்கு நான் உண்மையாவே அவர் தான் எனக்கு இன்னொரு அந்த ஒரு உள்ள இன்ஸ்பிரேஷன் சொல்றேன். வலசரவாக்கம் ஒரு வீடுல நான் இருக்கும்போது ஒரு கோவில்ல அவர் ஷூட்டிங்க்கு வரும்போது அங்க எல்லாருக்கும் என்ன பரிமாறணும்னு கொடுத்தது. நான் வெளியாளா உள்ள போனேன், எனக்கும் அது கிடைச்சது. ஓகே, அந்த நேரத்துல என்னுடைய குடும்ப சூழ்நிலையில எனக்கு அது பெரிய விஷயமாலாம் இருந்தது. ஓகே, ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரி, அவர் அதுக்கப்புறம் அவர் கட்சியில் போவோம் செய்வோன்ற எண்ணம்லாம் எனக்கு அறவே இல்லை. பட் அவருடைய எண்ணங்களோ அவருடைய விஷயம் பிடிச்சி
நம்ம ஒரு விஷயமா பண்ணோம். நான் அப்போது அந்த இதுவும் போனது, இந்த மாதிரி நம்ம செய்கிறோம், இதை அரசியலில் போய் செய்யலாமே அப்படின்னு தான் அந்த காலத்தை நான் சூஸ் பண்ணி போனேன். அங்கேயுமே நீங்கள் எங்கே பார்த்துருந்தாங்களோ எல்லாரும் கட்சியில் வந்தாங்கன்னா அந்த பேனர், இந்த போஸ்டர் கலாச்சாரம் எப்பவுமே இருக்கும். அவங்க ஃபேஸை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. நான் இருந்த 6-7 வருஷ காலத்தில் நான் போஸ்டரும் பேனரும் அடிச்சதே இல்லை. எனக்கு நான் ஒரே தர்மமா செஞ்சிருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரு மாநாடு தவிர அதை அவங்க என்ன கேட்டுக்கிட்டாரு, சுதீஷார் என்ன பர்சனலாக கேட்டார் அந்த நேரத்தில் தவிர மற்ற எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய இது வந்து நீடுக்கு தான் என் பணம் செலவழிக்கப்பட்டதே தவிர பப்ளிசிட்டிக்காக நான் பண்ணலை. பட் ஆனால் இப்போ நீங்கள் அந்த கட்சியில் இல்லை என்ன சார்? இல்லை நான் 11க்கு பிறகு நம்ம அரசியல் இல்லை இருந்தாலும் ஆனால் தொடர்ச்சியாக உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்குமே அந்த இது வர்றதை நான் விடக்கூடாதுன்றதுக்குள்ள எனக்கு இன்றைக்கும் நம்ம எல்லா நாளும் போடலாம். ஆனால் போட்டோன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது தவறு. அது நம்மனால என்ன பண்ண முடியும்? இது என் அண்ணன் ரொம்ப உதாரணம். எனக்கு எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்தே நான் 10 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா கொடுத்துட்டு வர காலமும் இருந்திருக்கு. நான் சம்பாதிக்கும் போதே கொடுத்த இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுறது பழக்கம் தான். ஒரு நாள் எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீ இன்னைக்கு எவ்வளோடா கொடுத்த உன்னுடைய காசில் அப்படின்னா, நான் 100 ரூபா கொடுத்தேன்னு. நீ எவ்வளோடா சம்பாதிச்சேன்னா 150 ரூபா சம்பாதிச்சேன்னு. இந்த 100 ரூபாவும் உன்னுடைய 50 ரூபாவும் சேர்த்து வச்சு நீ 100 ரூபாவும் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் உன்னால் உதவ முடிஞ்சது. இதை நீ சேர்த்து ஒரு வியாபாரமாக பிஸ்னஸாக தொழிலாக நீ வளர்ச்சி பெற்றனா இதில் நீ கோடி ரூபாய் உன்னால் பண்ண முடியும். அன்னைக்கு நீ இன்னும் அதிகமாக செலவு பண்ணி நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இன்னைக்கு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீயும் இப்படியே தான் இருப்ப. நீ வளர்ந்து நீ இன்னும் நிறைய பேருக்கு பண்ணுன்னு அவரு அன்னைக்கு ஒரு கைட்னஸ் கொடுத்தாரு. இதுதான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் சொல்றது கேட்டகரியில் நம்மளுடைய தகுதியும் பொருளாதாரத்தையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வளர்த்துக்கிட்டு அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோமா சஸ்டைனபிலிட்டியா போகும். இடையில வந்து அது லேக் ஆகாது, தேவைப்படவில்லை. நான் என்ன நம்புறேன்னா, அன்னைக்கு அதே 150 ரூபானா இன்னைக்கு ஒரு 1500 ரூபா தான். நான் அப்படியே எடுத்து 1000 ரூபாய் கொடுத்துருந்தா 500 ரூபானா நான் வளர்ந்துருக்கவே மாட்டேன்றது என்னுடைய புரிதல். அதில் நான் இன்னும் வரேன் மொத்தமாக சேர்த்து கொடுக்கறத விட இன்னைக்கு நான் பல மடங்கு. இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு அதில் என்ன புரிஞ்சுதுன்னா, இன்றைக்கு உங்கள் பகுதியில் நம்ம இன்னைக்கு வந்த பொழுதே அவங்க எல்லாரும் சொன்னது என்னன்னாக்கா, இன்னைக்கு சாப்பாடுக்கு காமேஷார் வீட்டுக்கு போயிட்டா கிடைச்சிரும். அதாவது அவங்களுக்கு நல்லா கிளியர் கட்டா தெரியுது, செவ்வாய்க்கிழமைனா காமேஷார் கிட்ட வீட்டுக்கு போனாக்க நமக்கு ஃப்ரீயா எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும். நான் இது என்ன எனக்கு வந்து அதை ரொம்ப சந்தோஷமா பார்க்குறேன் ப்ரோ. அது என்னன்னா, நான் 3வது-4வது வாரத்துலேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வர ஃபேஸ் கன்சிஸ்டன் எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப ஒரு நாள் கூட ஒரு சில நாள் நான் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் லேட்டாக இருந்தால் கூட யாரும் போடலையான்னு என்னை இது வரைக்கும் கேட்டதில்லை. எதிர்க்க உட்காந்துருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது என்னை இதுவாச்சு. என்னை ஒரு செவ்வாய்க்கிழமை கரெக்டாக என்னுடைய சித்தப்பா தவறினார். அன்னைக்கு கூட அது நிறுத்தக்கூடாதுன்னு என் தம்பியை ஹரின்றவரை விட்டு அது நம்ம வந்து, ஏன்னா எனக்கு வந்து இங்க துக்கத்துல இருந்த கூட எனக்கு தோணுது நமக்காக யாராவது வந்து 4 பேர் வெயிட் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு இது இருந்தது. அத நான் வந்து அதையும் அந்த நேரத்தையுமே அது பண்ணி நீங்க அதுல எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்க. நான் அன்னைக்கு கூட நான் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே தெருக்களில் கூட்டக்கூடிய தூய்மை பணியை செய்யக்கூடிய நபர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள், அங்கே டீ கடையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அது பப்ளிக் அந்த இடத்த கடந்து போகக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து உணவு அருந்தக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்க முடிஞ்சு. நம்ம பொழுது அதான் நம்ம யாருக்கு செய்கிறோன்றது ஒன்று இருக்குல்ல, நம்ம செய்கிறது வந்து டு தி கோர் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவங்க செய்யும் பொழுது அவங்க மனசார, அதாவது வயிறு நிறைஞ்சு மனசார வாழ்த்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளுடைய தலைமுறை தாண்டி வந்து நமக்கு வந்து அது பெரிய ஒரு பேர் கொடுக்கும். பல பேர் வந்து இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம் மாதிரிலாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நிறையா போடலாம் அப்படி. எனக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு விஷயம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, ஒரு விஷயம் செய்யணும்னா கூட சரியாக பண்ணணும், கரெக்டான விஷயமா, அதாவது நல்ல பொருளாக கொடு. நிறைய பேர் கொடுக்கணுன்றது என்ன, நம்ம கொடுக்கறது சாம்பார் சாதம் எல்லாரும் தான் போடுறாங்க, தயிர் சாதம் சாம்பார். நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி, பல பேர் அது பிரியாணி கூட நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன கேட்பாங்க, என்னன்னா இல்லைங்க அது வெஜிடபிள் பிரியாணி தான் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கும். ஆனால் அது கொடுக்கறதுனால தான் அவங்க அந்த 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 நேரம், ஏன்னா எல்லாரும் நான் அதில் பார்க்குறேன் டெய்லி இந்த பிளிங்கிட் பைக்கு, இந்த சொமேட்டோ ஓட்டுறவங்கெல்லாம் வர்றாங்க. அவங்க அந்த ஒரு 100 ரூபாய் சாப்பாடை மிச்சம் பண்ணால்
அன்னைக்கு அவன் வீட்டில் இருக்க ஒரு குழந்தைக்கு தேவையான அவன் குழந்தை எதாவது கேட்டிருக்கலாம், ஆசைக்கு வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம். ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு மளிகை பொருள் சின்ன ஒரு விஷயமா இருக்கும். இது பயன்படும் அப்படின்றது தான் இது இது வந்து எங்கள் அப்பா அப்போ சொன்னது. நீ சரியான விஷயத்த சரியா பண்ணு. ஏனோ தானோ பண்ணுறதா தான் அதை பண்ணாத. அது இதுவாக சொன்னாங்க. அதனால தானே அதை மாற்றணுன்ற எண்ணமும் நமக்கு அதில் வரவே இல்லை. அதே மாதிரி பெரியவங்களுக்கு செய்யறதுன்றது எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இது வரைக்கும் எல்லா வீட்டில் என்னம்மானா அம்மானா தான் புள்ள, தான் குழந்தை, தான் வீடு இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி எனக்கு தெரிஞ்சு எங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கல. நல்லா வளர்ந்த போது கூட இவங்களுக்கு நம்மளை யாரும் நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு யாரும் உதவி இருக்க மாட்டாங்க. சில பேர் நம்ம அது க்ளோஸாகவும் இருப்பாங்க, சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை வந்து அணுகுவாங்க. ஓகேவா? ஆனால் அணுகும் போதும் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னதில்லை. ஒரு நாள் கூட இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு நான் என்கிட்ட சொல்லி காமிச்சதும் கிடையாது. ஸோ இதுவும் நம்ம ஒரு ஒரு சரியான ஒரு வளர்ப்பு. ஒரு பிள்ளைய வந்து நம்ம தேவையில்லாத விஷயத்த மனசுக்குள்ள புகுத்த வேண்டாம். அவனை வந்து ஒரு தூய்மையான உள்ளத்தோடய வளர்க்குறதுன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நான் அவங்க ஏதோ சூழ்நிலை தவறு இருக்கும், அதை நான் சொல்லிட்டேன்னா அது உன் காலத்துக்கும் இருக்கும். ஆனால் நாளைக்கு அவங்க அது மாற்றி இருக்கலாம், இல்லை நாளைக்கு அவங்க என்ன மாறலாம், அவங்க சரியா இருக்கலாம். நான் இன்னைக்கு மனசுக்கு எடுத்துட்டு நாளைக்கு அதை சரியாகும் போது அவங்களுக்கு பயன் இல்லாமல் போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் சார். இது வந்து என்ன சொல்றது, ஞானிகளுக்கே உரிய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதுபோல வந்து தன் பிள்ளைக்கு சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு இருக்குல்ல. அதாவது இப்போ எங்களுக்குமே மார்க்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அண்டை வீட்டார் பசித்திருக்கும் போது நீ உணவு உண்ணக்கூடாது. அப்போ அந்த இடத்துல இஸ்லாமியர்னு சொல்லலை, அண்டை வீட்டார் யாரா வேணா இருக்கலாம். அண்டை வீட்டார் பசித்திருக்கும் போது நீ உணவு உண்ணாதேன்னு சொல்றதை தாண்டி இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயம் இருக்குல்ல, அவனை பத்தி எந்த குறையும் சொல்லாம அவன் எந்த நேரத்துல வேணா திருந்துவான், எந்த நேரத்துல வேணா மாறுவான். ஸோ நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா அது மனசுல காலமும் இருந்து அதனால அந்த உறவு பாதிக்காம அந்த உறவு பாதிச்சிரும் அப்படின்னு அவங்க சொல்றது அந்த சூழ்நிலை தான் அவங்கள அந்த செய்ய வச்சிருக்கோம். நம்ம அதை வந்து இன்னைக்கு நான் சொல்லிட்டு நாளைக்கு அதை இருக்கிறது சரி இருக்காது அப்படின்றது அவங்களுடைய இதுவா இருக்கும். சரி, நம்ம வளர்ந்தது நம்ம சுற்றி இருக்க அட்மாஸ்பியரும் நம்மளை கூட இருக்கிறது நம்மளை கைட் பண்ணுறவங்க வந்து சரியாக இருக்கும் போது இது எல்லாமே சரியாக இருக்கும்னா நான் அதனால தான் நம்புகிறேன். நான் எப்பவுமே எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நம்ம என்றைக்குமே தோற்று போக மாட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் யார் மூலியமாவோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிச்சு ஏதோ வாழ்ந்துடும். நம்ம கொடுக்குற படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாலும் அது நம்மளுடைய வெற்றியாக தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தோல்வின்றது எங்கேயுமே இல்லை. என்றைக்கோ ஒருத்தர் முக்கியமாக தேவைப்படுற அன்றைக்கி அவர் ஒரு பசி ஆரம்பிச்சுன்னா அது நம்மளுடைய வெற்றி தான். நாளைக்கு அவன் அதே மாதிரி 4 பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அப்படியே செயின் லிங்காக போகக்கூடிய ஒரு விஷயன்றதுனால அதை நான் ரொம்ப நம்பி அதை தான் நான் நம்ம நண்பர்களுக்கு கூட பேசும்போது நான் அதை தான் எப்பவுமே சொல்லுவேன். ஓகே 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 சார். இல்லை உள்ளபடி எனக்கு வந்து இது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிலாம் நீங்கள் போகிறீங்களோ சேவை செய்கிறதுக்கு என்னையும் கூப்பிடுங்க. நான் உங்களை கண்டிப்பாக கூப்பிடணும். நீங்கள் உங்கள் சைடில் யாராவது ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டிருந்தாலும் நீங்கள் சொல்லணும். நம்ம இதை வந்து எல்லாருக்கும் இந்த இந்த இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் கூட பல பேர் வந்து பண்ணுறதுக்கப்புறம் சரி அரசியல் இந்த காலம் மாதிரி தான் வந்தேன். நம்ம அதில் வந்து ஒரு பெருசாக பண்ணி மக்களுக்கு நிறைய பேருக்கு செய்யலாம் அப்படின்னு. ஸோ இதை ஏன் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா, நான் பண்ணுறதில் 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க பண்ணுவாங்க. அதில் என்னுடைய நண்பர்களே ஒரு 4 பேர் சாட்சி இருக்காங்க. நான் ஆரம்பித்து நான் பண்ணி நான் அதை ஃபீல் அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னுடைய 4 நண்பர்கள் இன்றைக்கி அவங்க அதே மாதிரி வாரம் ஒரு நாள் அவங்க ஆஃபீஸில் சாப்பாடு போடுறது, ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இது ஆசைப்பட்டு தான் நான் பண்ணேன். அது நடக்குது. அது என் நண்பர்கள்கிட்டேருந்தே ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயம். இல்லை சார், நம்ம என்டையராக நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் பேசுனதுலையுமே நீங்கள் இவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறது எல்லாத்தையும் தாண்டி அம்மா ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா துல்கர் சல்மான் நடித்த படம் லக்கி பாஸ்கரில் அதில் ஒரு டைலாக் வரும், அவனுக்கு வந்து பயங்கரமாக ஒரு துரோகம் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அவன் அந்த வேலையை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கேஷுவலாக அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க கேட்பாங்க, எப்படி அதை மறந்துட்டு ரொம்ப இயல்பாக பேசுகிற அப்படின்னும் பொழுது, இன்றைக்கி ஒரு நாள் நான் நினச்சது நடக்கலைன்றதுக்காக
நான் எதற்காக எல்லார் மேலேயும் கோவப்படணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து தன் பிள்ளைகிட்ட சொல்கிற விஷயத்தினால நீண்ட நெடிய காலமாக ஒருத்தன் திருந்தக்கூடிய வாய்ப்பை கூட அது மறுதளிக்கும் அப்படின்றதுனால நீ யார் மேலேயும் எந்த விஷயத்தையும் கோவப்படாதன்னு அவங்க சொன்ன விதம், அதை வந்து உங்கள்கிட்ட அவங்கள பற்றி குறையே சொல்லாமல் உங்களை அதே பக்குவத்தில் வளர்த்துதுன்றது வந்து இது பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சார் எனக்கு ஆக்சுவலாக வந்து. எனக்கும் நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன். இது வந்து எங்கள் அம்மாகிட்டல இது ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்மளும் சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், நம்மளுக்கு தெரியாது, அது ஞாபகத்தில் இருக்கும். அது ஒரு சில டைம் இப்படி நடந்தது என்னன்னு கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம், இப்போ என்ன அப்படிலாம் இல்லைல்ல, இப்போ என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணமாகவே இருக்கும். அது ரொம்ப இன்ஸ்பைரிங் இது. ஏன்னா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த கால சூழ்நிலை எங்களை வளர்த்தாங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்ருந்து வாழ்ந்த காலமும் இருக்குது. அந்த ஒரு வேளை சாப்பாடு எங்கள் அம்மா எப்படி எங்களுக்கு பாதுகாத்து எங்கள் 3 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாங்கன்ற இதுவும் இருக்குது. ஸோ அந்த சாப்பாடோடைய அருமையும் எங்களுக்கு ரொம்ப தெரியும். நீங்கள் என்ன வேணாலும் சொல்ல, எங்கள் அப்பா அதை சாப்பாடு விஷயமே இருக்கட்டும், இன்றைக்கி கோவத்தை சாப்பாடில் காட்டாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த விஷயம் நடந்தாலும் நீங்கள் இன்றைக்கி சாப்பிடும் போது நீங்கள் என்ன தான் திட்டி என்ன தான் அடித்தாலும் நான் அந்த சாப்பாடு முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன். அந்த பழக்கம் எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து வந்தது. சூப்பர் சூப்பர் சார். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் பிஸ்னஸில் ஒரு பக்கம் ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருக்கீங்க, நம்ம அரசியல் களத்தில் ஓடிட்டே இருக்கோம். பட் ஆனாலும் இந்த பொது சேவைன்னு வரும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய சேவையில் கூப்பிடுங்க, நாங்களும் வந்து பங்கு பெறுவோம். கண்டிப்பாக வரணும். நீங்கள் அரசியலில் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் மீறி இன்னைக்கு ஒரு கோஇன்சிடென்ட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறது, நடுவில் அன்றைக்கி பிரசார நேரத்தில் அப்படியே ஒரு அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படி உள்ளே வந்து அப்படியே டக்குன்னு அப்படி போனீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக எங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சார். ரொம்ப அதே நல்லா மாதிரி யாரெல்லாம் ரொம்ப படிப்புக்கு மிக ஏழ்மையாக தேவை இருக்கின்ற பிள்ளைகளையும் அடையாளப்படுத்துவோம், அவங்களுக்கு உதவி செய்வோம். அந்த விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து 2 பேரும் சேர்ந்து செய்வோம். கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி.